வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும். அதாவது வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இல்ல ஒரு பில்டிங் போடுறோம்ன்னு சொன்னோம்னா, அங்கே வந்து நமக்கு வந்து தண்ணி வசதிகள் எல்லாம் வேணும். அதாவது நம்ம வீடு கட்டுறோன்ட்டு மட்டும் கிடையாது. அதாவது நம்ம விவசாய நிலங்கள் எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து போர்வெல் அமைக்கணும்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நீரோட்டம் தான் பார்க்கணும். அந்த நீரோட்டத்த தான் இப்ப வந்து இந்த ஐயா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க. அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த இப்ப வந்து இது வந்து பில்டிங் கட்டுறதுக்காக போர்வெல் அமைக்கிறதுக்காக நீரோட்டம் பார்க்குறாரு. 2 சைட்டு. அந்த சைட்ல அவர் பாருங்க, அதாவது ஒரு வந்த தூரம் வந்து குறிப்பிட்ட இடத்த மட்டுமே பார்த்துட்டு போயிற முடியாது. அங்கே பாருங்க. அவர் வந்து அந்த ஒரு செயின் மாரி வச்சுட்டு கீழ ஒரு பால் ஒண்ணு அந்த இதுல வந்து அதுல வந்து அவங்க அசெம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. அத வச்சுக்கிட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த நீரோட்டம் பார்க்குறாங்க. நீரோட்டத்த வந்து நானும் பார்த்துருக்கேன். அதாவது தேங்காய் வச்சு பார்ப்பாங்க. அதேபோல இந்த வேப்பங்குச்சி இருக்கு பாருங்க, கவட்ட கம்பு மாரி அத வச்சும் பார்ப்பாங்க. அதுபோல வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அந்த கருவிகள பயன்படுத்தி தான் அந்த நீரோட்டத்த பார்ப்பாங்க. இவர் வந்து இது பயன்படுத்தினது நமக்கு ஒரு புதுவிதமா இருந்துச்சு. அதேபோல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம 2 பிளாட்லயும் அந்த ஐயா பாருங்க, ஃபுல்லா வந்து ஆல் ரவுண்ட்லயும் வந்து அந்த நீரோட்டத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்த தூரம் சாமி கும்பிட்டாரு. சாமி கும்பிட்ட பிறகு அப்படியே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவரு அந்த சனி மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துகிட்டு இருந்தாரு உறவுகளே. அங்கே பாருங்க. இப்போ வந்து ஒரு இடத்த வந்து அவரு இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி நின்னு ஒரு இது பண்ணாரு. இப்ப 2வது இந்த ஒரு இடத்துல பண்றாரு. பாருங்க உறவுகளே. இப்ப அங்கேருந்து பார்த்துட்டு, இப்ப அடுத்து வந்துகிட்டு இருக்காரு. அதேபோல வந்து அந்த சைட்ட ஃபுல்லா நல்லா வாட்ச் பண்ணாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீரோட்டங்கிறது வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு, சப்போஸ் இப்போ ஒரு இடத்த வந்து இது ஒண்ணு அப்புறம் வந்து போர்வெல் அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, சில இதில தண்ணி இருக்காது. அப்புறம் போர மூடுற மாரி இருக்கும். அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி செலவு பண்ணி போடுறத, கண்டிப்பா வந்து உறவுகள் எல்லாரும் வந்து கண்டிப்பா நீரோட்டத்த பார்த்து போர்வெல் போடுங்க. அப்பதான் வந்து நமக்கும் திருப்திகரமா இருக்கும். அதேபோல லைஃப்க்கும் வந்து அதுதான் உகந்தது, உறவுகளே. அதேபோல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த இடத்த மட்டும் பார்க்கல. இப்ப பாருங்க, அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 இடம் பார்த்து குடுத்தாரு. இப்ப திரும்பியும் வந்து நல்லா இன்னும் தண்ணி ஃபுல்லா இருக்கும் எப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு, அந்த இடத்தையும் இங்க பாருங்க உறவுகளே. இதுபோல உங்களுக்கு வந்து பார்த்த அனுபவங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து அந்த நீரோட்டம் பார்த்த அந்த அழக பாருங்க, இந்த ஒரு இடம் வந்து அந்த நோட் பண்ணி குடுக்குறாரு பாருங்க உறவுகளே. அதாவது இந்த அவரு அந்த இடத்துக்குள்ள ஒரு இடம் வந்து நோட் பண்ணி குடுப்பாரு. இதேபோல மொத்தம் நமக்கு 4 இடம் நம்ம சைட்ல 4 இடத்துக்கு அவரு வந்து நீரோட்டத்த வந்து நோட் பண்ணி குடுத்தாரு. அந்த லைன்ல அந்த கைய இப்ப தூக்கி காட்டுனாரு பார்த்தீங்களா? அந்த நேர் லைன்ல எங்கே வேணாலும் போர் போட்டுக்கலாம் அப்டின்னாரு. இப்ப அத மார்க் பண்ணியும் அந்த இடத்துல காட்டுறாரு பாருங்க உறவுகளே. இப்ப திரும்பியும் அந்த அந்த மார்க் பண்றாரு பாருங்க உறவுகளே. இந்த அனுபவம் நமக்கு வந்து ஒரு புதுமையா இருந்துச்சு. ஏன்னா எல்லா இதுலயும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இவரு இந்த பால் வச்சு இந்த செயின்ல இந்த பால் வந்து அசெம்பிள் பண்ணி, இந்த ஒரு மாதிரி நீரோட்டம் பார்த்தது நமக்கு ஒரு புது அனுபவம். பாருங்க உறவுகளே. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்